அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 2/3/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. வெளிநாட்டிலே பணியாற்றக்கூடிய குமரி மாவட்டத்தை சார்ந்த சகோதரர் ஷேக் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மார்க்க கேள்விதான் அது. அவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த சந்தேகம் என்னன்னு கேட்டால், கடமையான தொழுகையை தனியாக நிறைவேற்றுகிற பொழுது பாங்கு சொல்வது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ பள்ளிவாசலில் 5 நேர தொழுகைக்கும் பாங்கு சொல்லப்படத்தானே செய்யுது. இப்போ அந்த பாங்கு சவுண்டு நம்மளுக்கு கேட்குது. அதனால் நாம் பாங்கு சொல்லாமல் என்ன செய்கிறோம், பள்ளிவாசலில் போய் அந்த ஜமாத்தில் கலந்து கொள்கிறோம். இப்போ எல்லா நேரமும் அப்படி அமையாது இல்லை. இப்போ வெளியூர் போகக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல் இருக்காது, திடீர்னு தொழ வேண்டிய நேரமும் வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் பாங்கு சொல்லணுமா அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த கேள்வி. முதல்ல இந்த பாங்குன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எந்த தரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ ஃபர்லுன்னு நம்ம சொல்கிறோமில்ல, மார்க்கத்தில் ஃபர்லான காரியம் இது, சுன்னத்தான காரியம் இதுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் கூட பல அம்சங்கள் இருக்கிறது. இப்போ ஃபர்லுன்னு நம்ம சில காரியங்களை சொன்னாலும் அது எல்லாத்து மேலேயும் அது கடமையாகிறாது. இப்போ புரிவதற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ தொழுகைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 5 நேர தொழுகை இருக்குல்ல, இது கடமையான தொழுகை. இது எல்லாத்து மேலேயும் கடமை. இதை தான் ஃபர்ல் ஐனுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நபரின் மீதும் இறைவன் ஏற்படுத்திய கடமை. இப்போ ஏன் தகப்பனார் தொழுகிறாருங்கிற காரணத்தினால் நான் தொழுகாமல் இருக்க முடியாது. எங்கிட்ட அல்லா கேள்வி கேட்கும்போது அதான் எங்கள் பாப்பா தொழுகிறாருல்ல, என்னுடைய அண்ணன் தம்பி தொழுகிறான்ல அப்படின்னு அல்லாட்ட பதில் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. நீ தொழுதையான்னு நல்லா கேட்பான். ஏன்? இது ஃபர்ல் ஐனுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஃபர்ல் கிஃபாயான்னு சில விஷயங்கள் இருக்கிறது. ஃபர்ல் கிஃபாயானா என்ன? இப்போ ஒரு ஜனாசா தொழுகை விழுந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ அந்த ஊரில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க, அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால் அது எல்லாத்துக்குமே போதுமானது. எல்லாருமே கலந்து கொண்டால் நன்மையானது. அதே நேரம் 100 பேர்த்தில் 20 பேர் தான் கலந்துக்கிறாங்கன்னா, இப்போ இந்த 80 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருமானம் வராது. ஏன்னா அந்த 20 பேர் தொழுதுட்டாங்கல்ல. அதாவது சில நபர்கள் செய்கின்ற காரணத்தினால் அந்த கடமை பொதுவாகவே என்ன செஞ்சிடும்னா நீங்கிடும். இதுதான் ஃபர்லு கிஃபாயான்னு சொல்லுவாங்க. இந்த பாங்குங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஃபர்லு கிஃபாயா என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியது தான். விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லும்போது நம்ம கேட்குற நேரத்தில் நம்ம யாருமே என்ன செய்யறது இல்லை, பாங்கு சொல்கிறதில்ல. பாங்குக்கு பதில் சொல்கிறோமே தவிர மற்றபடி நம்ம தொழுகைக்காக தனியாக என்ன செய்யறது, நம்ம பாங்கு சொல்கிறது இல்லை. இது ஒரு பொதுவான அடிப்படையான முதல் விஷயம். சரி, இப்போ நம்ம வெளியூருக்கு ஒரு பயணத்தில் போகிறோம். அப்படி போகக்கூடிய நேரத்தில் இப்போ லோகர் நேரம் வந்துருச்சு அல்லது அசர் நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்கு நம்ம பாங்கி இக்காமத் சொல்லணுமா, மார்க்கத்தினுடைய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு நீங்கள் ஹதீஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக நீங்கள் அந்த ஜமாத்தான தொழுகையில் நீங்கள் பங்கு கொள்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தனியாக நீங்கள் 2 பேர் எங்கேயாவது போனாலும் சரி தான், அல்லது நீங்களே தனியாக இருந்தாலும் சரி தான், பாங்கு சொல்வது இக்காமத் சொல்வது அது ஹதீஸில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது வழிமுறையாக்கப்பட்டிருக்கிறது. புகாரியில் கூட 2848வது ஹதீஸில் மாலிக் இப்னு ஜுபைர் என்று சொல்லப்படுகின்ற நபரின் மூலம் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதில் என்ன இடம்பெறுதுன்னு கேட்டால், இன்சரஃப்த் இந்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா பார்க்க போகிறாங்க. பார்த்து அவர்கள் வந்த காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு ரசூலாட்டும் திரும்பி போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்னாங்களா, ஃபகாலலனா அனவ சாஹிபிலி, எனக்கும் என்னோடு வந்த ஒரு தோழருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயணத்திலே சென்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, அத்தினா பாங்கு சொல்லுங்கள், வௌகீமா காமத்து சொல்லுங்கள், வல்ய உம்முக்குமா அக்பருக்குமா, உங்கள் இருவரில் மூத்தவர் இருக்கிறாரே அவர் இமாமாக நிற்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 2 பேர் பயணத்தில் போகிறீங்க. அப்படி 2 பேர் பயணத்தில் போகக்கூடிய நேரத்தில் தொழுகை நேரம் வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யணும், பாங்கையும் சொல்லணும், இகாமத்தையும் சொல்லணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த செய்தியில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் கூட நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ 2 பேர் போனால் ஜமாத் ஆகிறதில்ல. அது கேள்வி தனியாக தொழக்கூடிய நேரத்தில் அப்படிங்கிறதான கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. ஜமாத் தொழுகைங்கிறது கடமையான தொழுகையை தான் நம்ம ஜமாத்தாக தொழுவோம். அப்போ அந்த கடமையான தொழுகையை தனியாக தொழுகிற நேரத்தில் இந்த மாதிரி பாங்கு காம சொல்லணுமாங்கிறதான் கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் நாம் இப்போ சொன்னதில் ஜமாத்துங்க 2 பேரில் இருக்கிறாங்க.
அதில் ஒரு ஆளுக்குள்ள பதில் இல்லையில என்று நீங்கள் அந்த தோரணையில் கூட நீங்கள் ஹதீஸை தேடி பார்த்தீர்களேயானால் அதற்கு நேரடியாக என்ன இருக்கிறது? அபூ தாவூத் என்ற நூலில் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக 1017வது எண்ணில் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாஜப் ரப்புக்கும் மின் ராயி கணம் பி ரசி சலியத்தி பிஜபல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது மலையினுடைய பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாறைகளுக்கு இடையே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இருக்கிறான, அவனை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மகிழ்ச்சி அடைகிறான். அதாவது அல்லாஹ் வந்து சில பேர்த்த பார்த்து சந்தோஷம் அடைகிறானா. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் பாறைகள், அதாவது அந்த அந்த ஒரு காட்டுக்குள்ளே நம்ம வைத்துக் கொள்ளலாமே பாறை, அதே மாதிரி மலை இடுக்குகளுக்கெல்லாம் நம்ம போகல, அங்கே ஆளு இருக்க மாட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தொழுகை நேரம் வந்த உடனே அத்தினு பிசலா, தொழுகை நேரம் வந்த உடனே அவன் பாங்கு சொல்கிறான், வயு சல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? பாங்கு சொல்லிட்டு அவன் தொழ ஆரம்பிக்கிறான. இந்த மாதிரியான மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சினா எப்படிப்பட்ட மகிழ்ச்சின்னு கேட்டால் வானவர்கள்ட்ட சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? உந்தூர் இலா அபுதி, என்னுடைய அடியான நீங்கள் பாருங்க, அவன் அத்தின்னு பாங்கு சொல்கிறான். அதே மாதிரி யுக்ரீமு சலாத், அந்த தொழுகையை வந்து அவன் சரியான முறையில் நிறைவேற்றலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அடியானாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே பாராட்டி சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த செய்தியை நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மனிதன் தொழுதாலும் அந்த தொழுகைக்காக வேண்டி அவன் பாங்கும் சொல்ல வேண்டும், அந்த தொழுகைக்காக வேண்டி அவன் இக்காமத்தும் சொல்ல வேண்டும். நம்ம தெளிவாக இருக்கா இல்லையா? இதே மாதிரியான தகவல் அகமதுங்கிற கிதாபில் 3667 வருகிறது. இதில் இன்னொரு சந்தேகமும் நம்மளுக்கு இருக்குது. பள்ளிவாசலில் பாங்கு சொல்லிட்டாங்க. இப்போ பள்ளிவாசலில் பாங்கு சொன்னதை வந்து நம்ம கேட்கலை, ஆனால் நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு போகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு ஆள் அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ வந்து பாங்கு சொல்லணுமா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதாவது பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படுது, அந்த பாங்கு சவுண்டு எனக்கு கேட்கலை, அந்த பள்ளிக்கு தான் நான் தொழுக போகிறேன். அந்த அப்படி போகக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து நான் ஜமாத்தா வேற ஒரு ஆள் கூட சேர்ந்து தொழுகிறேன்னு வைங்களேன், அப்போ நான் பாங்கு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது இல்லை? அதுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தீர்வு தந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் ஜமாத் தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு ஆள் வர்றார். அப்போ வந்தவொடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ஒழு செய்து விட்டு தொழுகைக்கு என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ரெடி ஆகிறார். இப்போ ரெடி ஆகக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே தொழுதுட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க, அலா ரஜுலுன் எத சத்தக்கு அலா ஹாதா, உங்களில் யாராவது இவருக்கு தர்மம் செய்ய ஆள் உண்டா? ரசூல்லா கேட்குறாங்க. என்னத்தை தர்மம்னு சொல்கிறான்னு கேட்டால், அதாவது இவர் இப்போ தனியாக வந்திருக்கிறாரு, இவருக்கு ஆக வேண்டி நம்ம அந்த ஜமாத்தினுடைய நன்மையை பெற்று தருவதாக இருந்தால் உங்களில் யாராவது கூட போய் சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற கருத்தில் தான் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்குறாங்க. இவருக்கு யாராவது தர்மம் பண்ணுற ஆள் உண்டா அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு ஆள் இருக்கிறார்ல, அவர் அந்த தொழுகையை முடித்தவர் தான். ஆனாலும் இவர் ஜமாத் தொழுகையை நடத்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இவர் கூட வந்து அவர் நிற்கிறாராம். இந்த மாதிரியான ஒரு செய்தி என்ன செய்யுதுன்னா இடம்பெற்றிருக்கிறது. இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது? இது அகமது அப்படிங்கிற கிதாபில் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக 11613வது எண்ணில் இருக்குது இடம்பெற்றிருக்கிறார். இந்த செய்தி எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டால், இப்போ நான் வந்து பாங்கு சொல்லலை, பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறத நான் கேட்கவும் இல்லை, ஆனால் நான் அந்த பள்ளிவாசலுக்கு போனேன். அப்படி போனால் ஏற்கனவே அங்கே பாங்கு சொன்னதை கேட்டவர் இருக்கிறார்ல, அவர் ஏற்கனவே கேட்டு தான் இருப்பார். அப்போ அவரோடு நாம் இணைந்தால் தனியாக பாங்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற சட்டம் நம்மளுக்கு இதில் தெளிவாக தெரியுதா இல்லையா? காம சொல்லுவாங்களே தவிர அந்த பாங்குங்கிறத தனியாக என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஏன்? ஏற்கனவே பாங்கை கேட்டவர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த செய்தியில் வந்து விளங்கு. அதனால் இதை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்களே, ஆனால் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.